ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நார்மல் பிளவுஸ் லைனிங் பிளவுஸோட கட்டிங் தான் வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள இருக்கலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எப்பயுமே அளவு பிளவுஸ் வச்சுதான் சொல்லுவேன். இன்னைக்கு மெஷர்மெண்டோட எத்தனை இன்ச் வருது அப்படிங்கறது எல்லாமே வந்து ஷேர் பண்றேன். வீடியோ கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச்சிங் சம்பந்தமான நிறைய விஷயங்கள், மெட்டீரியல்ஸ், ஒரு பிசினஸ் பண்றதுக்கு நீங்க வீட்ல இருந்து எந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் அப்படிங்கறது அந்த மாதிரி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போறோம். ஸ்லீவ் கட் பண்றதுக்கு கீழே கரை பீஸா நான் வந்து 4 மடிச்சு போட்டிருக்கிறேன். கட்டிங்க்கு எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் சிசர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். கீழே இருக்கிற கரை வந்து நம்ம வந்து வெட்டி விட்டுறலாம். அதுக்காக தான் ஒரு லைன் வந்து போட்டிருக்கிறேன். கரையை எடுத்துட்டு லைனிங் பிளவுஸ் அப்படிங்கறதுனால 1/4 இன்ச் மட்டும் நமக்கு வந்து போதும். அளவு பிளவுஸ் வச்சு உள் பக்கமா இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு ஸ்லீவோட அளவுல இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கோடு போட்ட இடத்துல கரெக்டா இப்படி வச்சுட்டு இந்த ஓவர்லாக் வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1/4 இன்ச் மேல தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் நமக்கு ரெடி அளவு. இங்க இருக்கு ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் டாட் வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி திருப்பி விட்டு ஒரு மார்க் பண்ணிடுறேன். டாட்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பிசுறு வரும். அந்த பிசுறு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 அளவு தான். இது வந்து நமக்கு முடியிற அளவு. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஸ்லீவோட கைய இறக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா ஒரு 6.5 இன்ச் வந்து இருக்குது. நமக்கு வந்து மேல ஒரு 1/2 இன்ச் போயிருச்சு அப்படின்னாலும் நமக்கு 6 இன்ச் வந்து வரும். ஓவர்லாக்ல 1/2 இன்ச் வந்து போயிடும். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு 3 இன்ச் கரெக்டா இருக்குது. பாத்தீங்களா, இன்சைடு வச்சு பார்த்தாலும் நமக்கு வந்து 3 இன்ச் கரெக்டா இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஸ்லீவா இருந்தாலும் மேல இருந்து 3 இன்ச் இறக்கம் கொடுத்து கட் பண்ணோம் அப்படின்னா சரியா இருக்கும். இப்ப இத வந்து நம்ம வெட்டிடலாம். பாருங்க, அளவு பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே தான் நான் வந்து அளவு போடுறேன். அதுக்கு அடுத்து இந்த அளவு. ஓகே, இது நமக்கு வர ஒரு இந்த எப்படி சொல்றது அந்த ரெடி அளவு தான். சின்ன கட் கொடுத்துடலாம். இப்ப இதுல இருந்து 2 பீஸ் மட்டும் நம்ம பிரிச்சிடலாம். நல்லா பாருங்க, இந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து குடஞ்சி வெட்டணும். அதே மாதிரி இதோட ஸ்டாப் பண்ணிடணும். ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 1/2 இன்ச் அந்த மாதிரிதான் வந்து வரும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாலே நமக்கு வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து பேக் பார்ட் போட்டுடலாம். ஒவ்வொன்றுலயுமே நான் உங்களுக்கு அளந்து காட்டுறேன் எவ்வளவு தூரம் வருது அப்படிங்கறத. இடுப்பு பகுதி 2ஐயும் ஒண்ணா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இதோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி கழுத்து பீஸ் 2ஐயும் இந்த மாதிரி ஒண்ணா வச்சுட்டு இதோட சென்டர் மார்க் பண்ணிடலாம். இதுதான் இதோட சென்டர் பாயிண்ட். கீழே பாத்தீங்கன்னா மடிச்சு தைக்கிறதுக்காக நான் வந்து இந்த அளவுக்கு ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வந்து விடுறேன். 1.5 2 இன்ச் அளவுக்கே நான் வந்து விட்டுருக்கிறேன். அடுத்தது இந்த அளவு வந்து அளந்துடலாம். பேக்கோட இந்த இறக்கம், கழுத்து இறக்கம், இப்ப பிளவுஸோட உயரம் மேல இருந்து இந்த அளவு வரையும் வச்சிடுறேன். இது ரெடி தான், இது எக்ஸ்ட்ரா. அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி திருப்பி விட்டுட்டு சென்டர் பாயிண்ட கரெக்டா வச்சுட்டு
கழுத்து போர்ஷன் கரெக்டா வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட அளவு பிளவுஸ் வச்சு நம்ம போடுறோம். அதே மாதிரி இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த சைட்ல ஒரு 1/4 இன்ச் விட்டுறேன் தையலுக்காக. இப்ப ஆம்கோல் வளைவு கீழே இடுப்பு பகுதியோட அளவு கீழ இருந்து மேல வரையும் ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கிறேன். இது ரெடி, இது எக்ஸ்ட்ரா. ஓகே, அடுத்து ஆம்கோல் வளைவு இந்த மாதிரி 3 விரலை வச்சுட்டு நடுப்பகுதியில அப்படியே திருப்பி நீங்க வந்து விரல் இருக்கிற இடத்துல வரைஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியா இருக்கும். இப்ப இதெல்லாமே நம்ம கரெக்டா ஈவன் பண்ணி கோடு போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்ப சொல்றேன் உங்களுக்கு இதோட இதெல்லாமே எவ்வளவு இருக்கு அப்படின்னு. கழுத்து வந்து பாத்தீங்கன்னா சரியா 3.25 இன்ச் இருக்குது. மேல இருந்து இறக்கம் பாத்தீங்கன்னா சரியா 9.5 இன்ச் வருது. நமக்கு ரெடி அளவு 9 தான். இப்ப இந்த மாதிரி வர இடத்துல நம்ம ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 13.5 இன்ச் வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. இப்ப இந்த இடத்துல 14 இன்ச் வருது. 13னா இந்த இடம். ஓகே, இதுல இருந்து 8 இன்ச்சுக்கு கணக்கு பண்ணிக்கோங்க. 8 இன்ச்னா நமக்கு இந்த இடம். ஓகேங்களா? இப்படி போட்டோம் அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும் ஆம்கோல். இது வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து இறங்கிதான் இருக்குது. நான் வந்து அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவு தான் வந்து போட்டிருக்கிறேன். அடுத்து இது வந்து 6 இன்ச் வருது. 6ல பாதி 3. அதே மாதிரி இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 3.5 இன்ச். 3.5 இன்ச்ல வந்து பாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.5 1.25. ஓகே, இத வந்து இப்படியே நம்ம வளைவு கொடுத்து கட் பண்ண போறோம். ஓகேவா? இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு ஆம்கோல் கிட்ட எந்த இடத்துலயுமே சுருக்கமே வந்து வராது. இந்த அளவும் நமக்கு கரெக்டா வரும். எக்ஸ்ட்ரா இதை தாண்டி போகாது. இது இன்னும் நம்ம அகலமா போக போகதான் கழுத்து நமக்கு கழண்டுட்டு வர மாதிரி இருக்கும். இந்த பிளவுஸ் வந்து எத்தனை இன்ச் பிளவுஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.5 இன்ச் வருது. 9.5 இன்ச் அப்படின்னா 38 சைஸ். சரிங்களா? நாங்க 36 38 சைஸ். 38 சைஸ்க்கு இந்த மாதிரி நீங்க வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா பிளவுஸ்க்குமே நான் சொன்னது பிளவுஸோட உயரம் வந்து நீங்க இந்த மாதிரிதான் வந்து அளந்துக்கணும். மேல இருந்து 13.5 இன்ச்சு, 13.5 இன்ச்ல இருந்து 8 இன்ச்சு அந்த மாதிரி அளந்து பாத்துக்கோங்க. இல்ல அளவு பிளவுஸ் வச்சு போடுறீங்க அப்படின்னா அளவு பிளவுஸ் வச்சு நீங்க வந்து போட்டுக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்காக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரவுண்ட் நெக்க நான் வந்து வெட்டிடுறேன். அடுத்து நம்ம வந்து கழுத்து பீஸ் வந்து வெட்டிக்கலாம். இந்த இடத்துல வளைவு கொடுத்து நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நமக்கு வளைவு வந்து எவ்வளவு வந்தது அப்படின்னு நீங்களே வந்து பாத்திருப்பீங்க. 6 இன்ச் வந்து வந்தது. இந்த கேப் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 1.25 இன்ச் வருது. இந்த இடத்துல வர டிஸ்டன்ஸ் வந்து 1.25 இன்ச் வந்து வருது. இந்த இடத்துல ஒரு சின்னதா கட் கொடுத்துடலாம். அடுத்து இப்ப பேக் பார்ட் வந்து போட்டுக்கலாம். பேக் பார்ட் சாரி ஃப்ரண்ட் பார்ட் போட்டலாம். ஃப்ரண்ட் பார்ட் பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் கட்டிங் தான். நம்ம இதை வச்சு போடுறதுனாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். கிராஸ் கரெக்டா எடுத்துக்கோங்க. கழுத்து பீஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் சரியா வருதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஒன்னும் தேவையில்லை, நமக்கு இது மட்டும் இருந்தாலே போதும். இதோட பேக்கோட அவுட்டர் மட்டும் இருந்தா நமக்கு போதும்.
இந்த இடத்துல எல்லாமே நான் வந்து கரெக்டா கோடு போட்டுக்கிறேன். இது பிங்க் கழுத்தோட இது வந்து பேக் பார்ட்டோட அளவு. இந்த நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வரும்போது லைட்டா இப்படி இந்த மாதிரி குடைஞ்சு கொண்டு வந்தோம் அப்படின்னா போதும். முன் கழுத்தோட இறக்கம் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்தலாம். முன் கழுத்து பாருங்க, நமக்கு இவ்வளவுதான் வருது. ஓகே, ஆம்கோல், அடுத்தது கீழே இடுப்பு கிட்ட, அப்புறம் இந்த சைட்லயும் ஒரு 1/4 இன்ச் இறக்கம் விட்டுட்டு கட்டிக்கிட்டேன். இப்ப இதுல வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ண போறோம். அதையும் வந்து 1/4 இன்ச் கீழே இறக்கம் கொடுத்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஃப்ரண்ட் பார்ட் ரெடி. உங்களுக்கு அளந்து காட்டுறேன். முன்கழுத்து உயரம் பாத்தீங்கன்னா மொத்தமா நமக்கு 6 இன்ச் வருது. அதே மாதிரி பேக் இதோட தான் 6 இன்ச்சு ஆம்கோல் கிட்ட. இன்சைட்ல நமக்கு அது வந்து 1.25 இன்ச்சுனா இது வந்து 1 இன்ச்சு. முன் கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா 12.5 இன்ச் வருது. 38 பிளவுஸ்க்கு 12.5 இன்ச் வந்து வருது. இது வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அளவு பிளவுஸ் வச்சு தாராளமா நீங்க இந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம், எந்த மிஸ்டேக்குமே வராது. ஓகேவா? பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டும் ரெடி. இப்படிதான் இருக்கும். பேக்கோட ஃப்ரண்ட் வந்து 1/4 இன்ச் கம்மி. இந்த பார்ட் வந்து நம்ம கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டிக்கு வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்றப்ப ஷோல்டரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அகலம் வந்து, ஏன்னா பேக்கோட ஃப்ரண்ட் வந்து நம்ம வந்து 1/2 இன்ச் கம்மியா தான் கட் பண்ணிருக்கிறோம். அப்படி வந்து பாக்குறப்ப நமக்கு அந்த கழுத்து வந்து கழுந்துட்டு வர ப்ராப்ளம் வந்து வராது. பேக் நெக் வந்து இறக்கமா கொடுத்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் கொஞ்சம் கரெக்டான அளவுல கொடுக்கணும். கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் விட்டுருவேன். கொக்கி வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுறேன், அந்த பிசிறு வர இடத்துல. அதே மாதிரி இன்சைட்லயும் அந்த பிசிறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். செல்ல ஒரு லைட்டா ஒரு வளைவு கொடுத்துட்டு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸி. பட்டியும் கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற கிளாத்தை கிராஸ் பீஸ்க்கு வச்சுக்கலாம். கிராஸ் பீஸ் கரெக்டா கிராஸ்ல எடுங்க, அப்பதான் வந்து கழுத்து பீஸ் வச்சு ஸ்டிச் பண்றப்ப நமக்கு கரெக்டா இருக்கும். பெரிய பீஸா இருந்தா 4 பீஸ் 5 பீஸ் தேவைப்படும். சின்னதா இருந்தா ஒரு 7-8 பீஸ் வந்து தேவைப்படும். இந்த 4 பீஸ் ஓகே. அதோட இந்த 2 பீஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன். நமக்கு 5 பீஸ் வந்து தாராளமா போதும். எக்ஸ்ட்ராவா இதை மட்டும் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம வந்து மெயின் கிளாத்ல போட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு அளவு பிளவுஸ வச்சு மெஷர்மெண்டோட நான் உங்களுக்கு வந்து எத்தனை இன்ச்சஸ் வருது, முன் கழுத்து, பின் கழுத்து, கை, இது எல்லாமே வந்து எப்படி கட் பண்றது அப்படின்னு வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். யாருமே பாத்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் வராம ஸ்டிச் பண்ணனதே கிடையாது. எல்லாத்துக்கும் மிஸ்டேக் வரதான் வந்து செய்யும். நம்ம தான் அது ஏன் வருது, எதனால வருது, இதெல்லாமே வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். ஸ்லீவுக்கு இந்த பார்டரு,
ஸ்லீவ் முடிஞ்சோடனே பேக் பார்ட்டுக்கு வச்சாச்சு. கிராஸ் பீஸ்ல ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வச்சிடலாம். அடுத்து பட்டிக்கு வந்து வைக்கணும். பட்டிக்கு நம்ம இந்த சைட்ல எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நீங்க ரொம்ப குழப்பிக்கவே தேவையில்லை. இந்த அளவு எடுக்கணுமா, அந்த அளவு எடுக்கணுமா, அதை கூட்டணுமா, கழிக்கணுமா, இந்த மாதிரி நீங்க எந்த விதமான உங்களுக்கு குழப்பமுமே இருக்காது. ரொம்ப ஈஸியா நீங்க வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம். பிளவுஸோட கட்டிங் வந்து கரெக்டா பண்ணாலே நமக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து கரெக்டா வந்துடும். அதையும் மீறி ஏதாவது மிஸ்டேக் வருது அப்படின்னா, கட்டிங்ல நம்ம வந்து சரியா கவனிக்காம விட்டோம் அப்படின்னா அதை ஸ்டிச்சிங்ல நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். இப்ப மீதி இருக்கிறது எல்லாமே வந்து கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கும் வந்து கட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நான் கண்டினியூவா உங்களுக்கு வந்து லைவ்ல வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க வந்து செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க நம்ம சேனல்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.